அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள ஒரு சின்ன வார்த்தையை குறித்த லிட்டில் ஃபேக்ட் இன்னைக்கு பார்க்கலாம். இந்த முதல் அதிகாரம் முழுவதுமே சிருஷ்டிப்புக்குரிய காரியம், கிரியேஷன் வீக். ஸோ இந்த கிரியேஷன் வீக்கில் ஒவ்வொரு யுகமும் முடிந்த பின் தேவன் கூறுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் தேவன் நல்லது என்று கண்டார், சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 1ஆம் நாள் ஆயிற்று. ஸோ இங்கே கூறப்பட்டுள்ள நல்லது அப்படின்ற வார்த்தையை குறித்து இன்றைக்கி நம்ம தியானிக்கலாம். இந்த நல்லது அப்படின்னும்போது தேவன் தான் படைத்த பொருட்களை எல்லாம் அந்த ஒரு யுகம் முடிந்த பின், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களெல்லாம் படைத்து முடித்த பின் சூரியனோட அந்த பவர், அப்புறம் இல்லை சூரியனோட ஒளிக்கதிர்கள், இதையெல்லாம் பார்ப்பதற்கு மிகவும் பிரம்மாண்டமாகவும் மிகவும் அழகாகவும் இருந்தது இல்லையா? இதை பார்த்து தான் அவர் நல்லது அப்படின்னு சொன்னாரா. சம்டைம்ஸ் நம்மெல்லாம் கூட ட்ரிப்பெல்லாம் போயிட்டு வரும்பொழுது, இல்லை இந்த இயற்கையை பார்க்கும் பொழுது இந்த இயற்கையோட பிரம்மாண்டத்தை நம்ம வர்ணிக்கிறோம் இல்லைங்களா? ரொம்ப அழகாக இருந்தது, தேவன் எவ்வளவு அழகாக இந்த படைப்பை உருவாக்கி இருக்கிறார் அப்படிலாம் நம்ம ரொம்ப விவரித்து பேசுகிறோம் இல்லையா? அதே போல் தேவனும் அதை பார்த்து நல்லது அப்படின்னு சொன்னாரா. அப்படின்னா இந்த நல்லது அப்படின்ற வார்த்தையோட எபிரேய வார்த்தை டாவ் அப்படின்ற ஒரு வார்த்தை. இந்த டாவ் அப்படின்ற இந்த வார்த்தைக்கு ஜென்ரல் மீனிங் நிறைய இருக்குது. காமன் மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு குட், ப்ளசண்ட், ரைட் ஆர் பெனிஃபிஷியல் அப்படின்னு மீனிங்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இந்த வார்த்தை, இந்த டாவ் அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு டீப்பர் மீனிங்கும் உண்டு. அது என்ன அப்படின்னா ஹார்மனி அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி. டாவ் இம்ப்ளைஸ் பீயிங் இன் ஹார்மனி, ஃபுல்ஃபில்லிங் ஒன்ஸ் பர்பஸ் ஆர் பீயிங் வெல் சூட்டட். இதோட தமிழாக்கம் நல்லிணக்கம் மற்றும் செயல்பாடு. இணக்கமாக இருப்பது, ஒருவரின் நோக்கத்தை நிறைவேற்றுவது அல்லது நன்கு பொருத்தமாக இருப்பதை குறிக்கிறது. அப்போ தேவன் தான் படைத்து முடித்த பின் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் பார்க்கும் பொழுது அவர் நல்லது என்று கண்டார். அது எந்த மாதிரியான நல்லது அப்படின்னா, அது அவருடைய சித்தத்திற்கு இணக்கமாக இருந்து அது அவரது நோக்கத்தை நிறைவேற்றி அது பொருத்தமாக இருப்பதை கண்ட பொழுது அவர் அது நல்லது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இதே அதிகாரத்தில் 31ஆம் வசனம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது, சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. அதனை இங்கே ஸ்பெஷலாக மிகவும் நன்றாக இருந்தது. இங்கே இது 6ஆவது நாள். 6ஆவது நாளில் என்ன ஆகுதுன்னா, தேவன் மனிதனை படைத்து விடுகிறார். அப்போ இவர் 5 நாளுமே ஒவ்வொரு யுகமாக அவர் படைத்து கொண்டு வந்த காரியங்கள்லாம் என்ன அப்படின்னா, தேவன் இந்த பூமியை மனிதன் வாழ தகுந்த இடமாக பண்படுத்தி கொண்டே வந்தார். அதனால் அது எல்லாம் நன்றாக இருந்தது. ஆனால் மனிதனை படைத்து விட்ட பிறகு இவர் உருவாக்கின அனைத்தையுமே ஆண்டு கொள்ள மனிதனும் படைக்கப்பட்டு விட்டார். அதனால் அவருக்கு ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக இருந்தப்போ அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இது மிகவும் நன்றாக இருந்தது. இதற்கு உபயோகப்படுத்தப்பட்ட எபிரேய வார்த்தை மியாட், டாவ் மியாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸீடிங்லி குட் அப்படின்ற ஒரு அர்த்தம் தருவதாக இருக்கிறது. இந்த டாவ் மியாட் அப்படின்னு இந்த வார்த்தை வேதத்தில் இன்னும் ஒரு இடத்துல ரொம்ப அழகாக ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அது எங்கே அப்படின்னா என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, ஜோஷுவா கானான் தேசத்தை வேவு பார்த்து விட்டு வந்த பிறகு அவர் அந்த தேசத்தை பற்றி கொடுக்கிற ஒரு குறிப்பு தான் இந்த டாவ் மியாட். அது என்னன்னா, இது மகா நல்ல தேசம் அப்படின்னு சொல்கிறார். இது ஏன் இது மகா நல்ல தேசம்? தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் வாக்களித்த நாட்டிற்கு, அந்த நாடு எப்படின்னா பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு அவங்கள கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருந்தார். இந்த ப்ராமிஸை நிறைவேற்றுவதற்காக எகிப்தில் அடிமையாக இருந்தவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து செங்கடலை கடந்து 40 வருட வனாந்தர பயணத்தை எல்லாம் கடந்து அவர்கள் போய் சேரக்கூடிய இடம் கானான் தேசம். இந்த கானான் தேசத்தை
ஜோஷுவா பார்த்துட்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் எந்த நோக்கத்திற்காக நம்மை இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளோ துன்பங்களையும் அனுபவித்து அங்கேருந்து நம்மளை கூட்டிகிட்டு வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தீர்த்து அது நன்கு பொருத்தமாக இருப்பதை கண்ட பொழுது ஜோஷுவா வந்து இது மகா நல்ல தேசம், டாவ் மியாட் அப்படின்னு சொல்கிறார். இதே மாதிரி ஒரு வார்த்தையை வந்து நம்ம புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற இடம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடத்துல இருக்கும். எங்கே அப்படின்னா தாலந்து ஓமையில் வாசிக்கலாம். தாலந்து ஓமை மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. ஸோ இந்த ஊழியக்காரன் கிட்ட வந்து எஜமான் வந்து சில பணங்கள் கொடுத்துட்டு போவார். அவர் திரும்பி வந்து பார்க்கும் பொழுது அந்த ஊழியக்காரன் அதை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருப்பார். அதை கொடுக்கும் பொழுது அவர் சொல்கிற வார்த்தை தான் நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. இங்கே இந்த ஊழியக்காரன் அப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இங்கே உபயோகப்படுத்தப்பட்ட நல்லது அப்படின்ற வார்த்தையோட கிரேக்க வார்த்தை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அகாத்தோஸ் அப்படின்றது. ஆனால் மத்தேயு அதிகாரம் மாத்திரம் எபிரேய மொழியில் எழுதப்பட்ட அதிகாரம். அதனால் மத்தேயு என்ன வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, அது ஒரிஜினல் வேர்டு வந்து ஈவ்ட் டாவ் நிமான் அப்படின்ற ஒரு வார்த்தை. ஸோ இங்கேயே நம்ம வந்து இந்த டாவ் அப்படின்ற வார்த்தையை நம்ம பார்க்குறோம். இந்த டாவோட மீனிங் நமக்கு தெரியும். அப்போ இந்த ஊழியக்காரன் சும்மா ஏனோ தானோன்னு பணத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கல. அவர் இன்க்ரீஸ் பண்ண விதம் எப்படி இருந்ததுன்னா, அந்த எஜமானனுடைய சித்தத்திற்கு இசைந்து அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றி அது நன்கு பொருத்தமாக இருப்பதை கண்ட பொழுது தான் எஜமானன் என்ன சொல்கிறாருன்னா, நல்லது டாவ் அப்படின்ற வார்த்தையை உபயோகிக்கிறார். இன்றைக்கி நாமளும் வந்து நம்மளுடைய தாளந்துகளை வந்து தேவனுக்காக நிறைய இடங்களில் உபயோகிக்கிறோம். ஸோ இந்த தாளந்துகள் அனைத்துமே அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றி அது நன்கு பொருத்தமாக இருக்கும் பொழுது நம்மையும் பார்த்து டாவ் நல்லது உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே அப்படின்னு அவர் கண்டிப்பாக சொல்லுவார் என்பது இன்னையோட லிட்டில் ஃபேக்ட்.